ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோச்சிங் பண்ணுறாங்க. அந்த கோச்சிங் கிளாஸில் நம்ம சேரலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. கோச்சிங்கில் சேர்ந்தால் நம்ம சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், மாதம் மாதம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்கவுங்க விருப்பம் போல். அதை சேர்ந்தால் என்ன யூஸு அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 500 1000 அப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து யோசிச்சு பாருங்கள், பிரபலமானவங்க யாருமே வந்து கோச்சிங் கிளாஸை வந்து தெரிஞ்சதே கிடையாது. எடிட் கூட பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா வீடியோவை அப்படியே போடுறாங்க. அதில் ஹெட்டிங்கில் போடுறதில்ல, எது வந்து சாதாரணமாக டேக் பண்ணுறதில்ல, ஹெட்டிங் போடுறதில்ல, எதுவுமே இப்போ பண்ணதில்லை. ஆனால் அந்த சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரபலமானவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாராவது கோச்சிங் படித்து தான் வந்திருக்காங்களா கேட்டால் ஒன்றும் இல்லை. மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்களாம் வந்து கோச்சிங் படித்து வந்திருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை. கோச்சிங் படித்தவங்களாம் ஒவ்வொன்று வருவாங்க. கோச்சிங் இல்லாதவங்களாம் வந்து ஒன்றுமே இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிரபலமானவங்க எல்லாருமே யாருமே கோச்சிங் படித்தது கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸ் சேராமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடிட் கூட பண்ணாமல் தான் போடுறாங்க. அவங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து போகுது. 5 லட்சம் 10 லட்சம்லாம் போகுது. கோச்சிங் படித்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம், போகாமல் இருக்கலாம். அது வந்து ஆனால் முறையாக வந்து கற்றுக்கலாம். இன்னும் முறையாக வந்து அவங்க எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. வந்து எல்லாமே அதுக்காக போகும்னு சொல்ல, நல்ல வீடியோக்கள் நீங்கள் வந்து அவங்க வந்து மானிட்டைசேஷன் வந்து பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் வந்து அவங்களுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்து வீடியோக்கள் போட்டு சம்பாதிக்கிறதுலாம் வந்து உங்கள் பொறுப்பு தான். அது வந்து நிறைய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 அப்படி வாங்குறாங்க. அப்போ 10,000 15,000 வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்தால் பரவாயில்ல, அவங்க கையில் காசு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,000 15,000 கொடுத்து அவங்க சேருவாங்க. நல்ல ஒரு சூப்பராக வந்து போடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து லட்சக்கணக்கில் போய் வந்து கிடைக்கும். யூடியூப்னால இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனால் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் இருக்குது. இப்போ வந்து எங்கிட்ட பைசாவே இல்லை, நான் வீட்டுக்கார்ட்ட போய் 10,000 15,000 கேட்டால் அடிக்க வந்துடுவார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 வந்து நம்ம செலவு பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போட்டு அந்த அதெல்லாம் வந்து மானிட்டைசேஷன் கிடச்சி அதுக்கப்புறம் பணம் கிடச்சி இதில் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ட கண்டிஷன் வந்து போடுறாங்க. அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணி விட்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து மானிட்டைசேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னே தெரியல. இந்த நட்சத்திரத்தில் நம்ம வந்து கோச்சிங் படிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம போய் 10,000 கடன் வாங்கி அதில் போய் வந்து பார்த்தா அதுவும் இல்லைன்னா இருக்கிற லாஸ் ஆகுது, இருக்கிறது லாஸ் ஆகும். அதனால் இருக்கிறவங்க கோச்சிங் படித்தாலும் வந்து நம்ம வந்து முறையாக கற்றுக்கலாம், அது வேறு விஷயம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா படிப்போட அனுபவம் தான் பெருசுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. அதை மாதிரி நிறைய வந்து இப்போ வந்து நம்ம எப்படி போடலாம் வீடியோ அப்படின்றதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சும்மா இருக்க நேரத்துலலாம் வந்து அதை பற்றி நீங்கள் படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் டெய்லி 4 வீடியோ 5 வீடியோ பார்த்தாலே புரியும். நான் வந்து யூடியூப்பை வந்து ஆரம்பித்த போது எனக்கு எதுவுமே வந்து தெரியாது. அப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். மானிட்டைசேஷனாக என்ன அப்படின்னு கேட்டேன். இப்போ எந்த அளவுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்களே பாருங்கள். வாட்ச் ஹவர்ஸ்னால் என்ன, மானிட்டைசேஷனாக என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க ஒய்டி ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் போய் பார்க்கணும், வீடியோ போட போட அதில் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படி சொன்னாங்க. ஓ அப்படியானே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேனலில் பார்த்து தான் எனக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆனால் நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு தெரியும். பணம் வருங்க விஷயம் வந்து எனக்கு தெரியாது, மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்னு தெரியாது. ப்ளேலிஸ்ட்டு கூட எனக்கு வந்து ஒரு 4 வருஷம் முன்னால் எதுவுமே தெரியாது. சும்மா வீடியோ போடலான்னு போட்டேன். அது எடிட் எதுவுமே கிடையாது. அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே போடுவேன். எப்படியுமே அது கிடையாது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஓ அப்படியே இப்படிலாம் வந்து இருக்கா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு 15 நாள்லேயே கடகடன்னு எனக்கு வந்துருச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கற்றுக்கிட்டது. உடனே வந்து 15 நாளே எனக்கு வந்துருச்சு, மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய அந்த கார்டு அந்த இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணதே வந்து கிடையாது. எடிட் வந்து பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது. நான் எதுவுமே வந்து பண்ணதே எந்த செட்டிங்குமே வந்து ஏதோ 1 2 செட்டிங் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு செட்டிங் கூட பண்ணாது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து டேக் பண்ண மாட்டேன், எடிட் பண்ண மாட்டேன். நானும் எல்லார் மாதிரி தான் வந்து இருந்தேன். எனக்கு தெரியவே செய்யாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வீடியோ பார்க்க நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லாரோட சேனலையும் வந்து பார்க்கணும் முதல்ல. நம்ம தான் பெரிய ஒரு
யார் சேனலையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து தெரியும். தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சேனல் நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க. பாருங்கள் எந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வருது, எந்த வீடியோக்கு வருது அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களாகவே வந்து கற்றுக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸை சேர்ந்துனா அதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் வேணும். அவங்க சொல்கிற டைம் 6 to 7 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, அது வந்து மானிட்டைசேஷன் வரையும் தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டு உங்கள் சேனலில் வந்து பணம் சேர்க்க வந்து உங்கள் பொறுப்பு தான். அவங்க ஐயோ பணம் சேரலையே அங்கே போய் நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க வந்து சேர்த்து விட மாட்டாங்க. மானிட்டைசேஷன் பண்ணி கொடுக்குறது அது மட்டும் தான் அவங்க பொறுப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் வீடியோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக $100 சேர்த்து வந்து பண்ணணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கோச்சிங் கிளாஸ் சேரலாமா வேண்டாமா? பைசா இருக்கிறவங்க தாராளமாக வந்து பிஸ்னஸ் பண்ணவங்க சேரலாம். ஆனால் சும்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாம் வந்து சேர்றது வந்து கையில் பைசா இருந்தால் பரவாயில்ல. பணம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கமெண்டில், நான் வந்து யூடியூப்புக்கு 50,000 செலவழிச்சேன், 1,00,000 செலவழிச்சேன்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட நான் யூடியூப்புக்குன்னு செலவழிச்சே கிடையாது. மொபைல் வாங்கி வச்சேன். அதுதாங்க புத்திசாலித்தனம். நம்ம ₹5 வந்து செலவழிக்காமல் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைசா எடுக்க தான் நான் வந்து கிட்டத்தட்ட ₹2,00,000 வந்து நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். என்னோட இன்னொரு சேனலில் கிட்டத்தட்ட $2,350 வந்து சம்பாதிச்சிருக்கேன். நான் யூடியூபுக்குன்னு எந்த இதுவும் நான் செலவழிச்சே கிடையாது. அப்படி தான் வந்து செலவுக்கு தான் நம்ம புத்திசாலித்தனம். நிறைய அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன் கூட கிடையாது. இப்போ சமீபத்தில் தான் ஒரு இயர்ஃபோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதேமாதிரி நல்ல மொபைலும் கிடையாது. ஒரு 5, 6 வருஷமான ஒரு டப்பா மொபைல் சொல்லலாம். அதுவும் திருடு போச்சு. அதுவும் வந்து பொறுக்கலைன்னு சொல்லலாம். அதுவும் கடவுளுக்கு பொறுக்காமல் அதுவும் திருட்டு போய் இப்போ இருக்கையில் டப்பானா அப்படியே ஒரு டப்பா அந்த மொபைலில் தான் இப்போவும் நான் வச்சு சம்பாதிக்கணுங்கிறேங்க. நான் வந்து வச்சுருக்கேன் ஒரு இயர்ஃபோன். அது போக என்ன வாங்கினேன், ஒரு ஸ்டிக்கு மட்டும் வாங்கினேன். அங்கங்கே வந்து எடுக்கிறது செல்ஃபி ஸ்டிக் மட்டும் ஒரு ₹500 கொடுத்து வாங்கினேன், அவ்வளோதான். மற்றபடி எந்த செலவுமே இந்த என்னோடய வீடியோலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் மேக்கப் கூட போட்டுக்க மாட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி இருக்கேனோ வீட்டில் அப்படியே தான் நான் வீடியோ போட்டுப்பேன். மேக்கப் கூட வந்து போட்டுக்க மாட்டேன். அதனால் முடிஞ்ச வரை செலவே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். செலவு பண்ணி இப்போ யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன் ஆகுமா ஆகாதா தெரியாமல் கோச்சிங் கிளாஸு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் பண்ணி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நான் நிறைய செலவு பண்ணிட்டு எனக்கு சேனலே மானிட்டைசேஷன் அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கதறி அழுறாங்க. ஐயோ அப்படி சொல்லி கதறி அழுறாங்க. அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து ஆயிராதுங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப வந்து நீங்கள் வந்து பைசாவே செலவழிக்காம முடிஞ்ச வரை வந்து நான் என்னுடைய சேனல் வந்து நான் யார்கிட்டையுமே கேட்டதில்லை, ப்ரொமோஷன் பண்ணதில்லை. எங்கிட்ட வந்து 2, 3 பேர் கேட்டாங்க, நீ வந்து ப்ரமோஷன் வந்து எங்கே பண்ணீங்களோ எனக்கும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் யார்கிட்டையும் ப்ரமோஷன் பண்ணலை. நானே தான் வீடியோ போட்டு நானே தான் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்கேன். நம்மளால் மானிட்டைசேஷன் வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். என்னோட இந்த சேனல் இன்னொரு 2 சேனல்லையும் நான் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே அர்த்தம். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அது என்னோட தப்பு தான். போட்ட வீடியோவே இன்னொரு வீடியோவில் போட்டேன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இப்போ மானிட்டைசேஷன் பாலிசி மாறிடுச்சு. அதனால தான் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னால் மறுபடியும் முடியும். ஃபுல்லாக டெலிட் பண்ணி மறுபடியும் என்னாலே 2 சேனலை வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கோச்சிங் அவசியமாக கேட்டால் கண்டிப்பாக அவசியம் கிடையாது. இதே மாதிரி தான் நீங்களும் வீடியோக்கள் பார்த்து கற்றுக்கங்க. பைசா முடிஞ்ச வரை செலவு பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து இப்போல்லாம் வந்து பயங்கர ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பண்ணதை கேன்சல் பண்ணுறாங்க. பணத்தை கொண்டு வந்து செலவழிக்காதீங்க. பணம் செலவழிக்காமல் உங்களால் முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.